தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. என் சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலனை தந்து உயர்த்தி ஆசீர்வதிப்பேன். ரூத் 2:12. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே, எனக்கு ஆதரவாக யாருமே இல்லையே என்று ரூத்தை போல இன்று நீங்களும் தனிமையில் கண்ணீரோடு கலங்குகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். மனிதர்கள் உங்களை கைவிடலாம், சூழ்நிலைகள் உங்களை விரட்டலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வரும்போது அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்பது கர்த்தருடைய வல்லமையான வாக்குத்தத்தம். ரூத் தன் தேசத்தையும் உறவுகளையும் விட்டு கர்த்தரை மட்டுமே நம்பி வந்தாள். தேவன் அவளுடைய இழப்புகளை மாற்றி போவாஸ் மூலமாக அவளுக்கு நிறைவான பலனை தந்து மேன்மையாக உயர்த்தினார். அதுபோல இன்றைக்கு உங்களை வாட்டும் கடன் பிரச்சனைகள், கொடிய வியாதிகள் மற்றும் குடும்ப போராட்டங்கள் அனைத்திலும் இருந்து விடுவித்து அவர் மாபெரும் அற்புதங்களை செய்வார். சர்வ வல்லமையுள்ள தேவன் தமது சட்டைகளால் உங்களை மூடி பாதுகாப்பார். உங்கள் இழப்புகளுக்கு பதிலாக அவர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தந்து உங்களை மகிமைப்படுத்துவார். ஆகவே கர்த்தருடைய சட்டைகளுக்குள் அடைக்கலம் கொள்ளுங்கள். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கலமான ஆண்டவரே, சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகும் எனக்கு நிறைவான பலனை தந்து ஆசீர்வதியும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.